குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷ் ரீடிங்கில் நாம் எதை படிக்கிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் லெட்டர்ஸை படிக்கலை, எழுத்துக்களை படிக்கவில்லை. அந்த எழுத்துக்கள் தரக்கூடிய ஒலிகளை, சவுண்ட்ஸை தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது முக்கியமானவைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, என்னென்ன ஒலிகளை நம்ம இங்கிலீஷில் படிக்கிறோம் அப்படின்னா, உயிரெழுத்துக்களினுடைய ஒலிகள், அதாவது வவல் சவுண்ட்ஸ். 5 உயிரெழுத்துக்கள் தரக்கூடிய வவல் சவுண்ட்ஸ். அதே போல் மெய்யெழுத்துக்கள் தரக்கூடிய ஒலிகள், உயிர் ஒலிகள், மெய் ஒலிகள், அவ்வளோதான். அந்த உயிர் ஒலிகளில் 2 விதமாக இருக்குது. அதாவது குறைந்த நேரம் ஒலிக்கக்கூடிய ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ், கேட், பேட், மேட், இதில் எல்லாம் வரக்கூடிய சவுண்ட். அதே கொஞ்சம் நீண்ட நேரம் ஒலிக்கக்கூடிய லாங் வவல் சவுண்ட்ஸ், அது சி, ஈ சவுண்ட், மீ, அது லாங் வவல் சவுண்ட்ஸ். அப்போ உயிர் ஒலிகளில் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ், லாங் வவல் சவுண்ட்ஸ். அதே போல் மெய்யெழுத்துக்களில் பிளண்ட்ஸ் அண்ட் டயக்ராஃப்ஸ். ஓகே, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் நான் என்ன பண்ணுறேன்னா, அடிப்படை வார்த்தைகளில் வவல் சவுண்ட்ஸ், உயிரெழுத்துக்களை படிக்கிறோம். அதே போல் மெய்யெழுத்துக்களை படிக்கிறோம். உயிரெழுத்துக்களில் ஷார்ட் வவல்ஸ் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி சவுண்ட், இ, சிட், ஹிட், அது மாதிரி வருது. அதே லாங் வவல்ஸில் பார்த்தீங்கன்னா சி, ஹீட், ஈ, இதெல்லாம் லாங் வவல் சவுண்ட்ஸ். அதே போல் மெய்யெழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா டயக்ராஃப்ஸ் அண்ட் பிளண்ட்ஸ். சரி, டயக்ராஃப்ஸ், பிளண்ட்ஸ் அப்படின்னா என்ன? 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருது, 2 அல்லது 3 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருது ஒரு வார்த்தையில். அப்படி வரும்பொழுது ஒலிக்கிறோம், படிக்கிறோம். படிக்கும் பொழுது அந்த 2 மெய்யெழுத்துக்களுடைய ஒலியும் சேர்ந்து ஒரே ஒலியை தருது அப்படின்னா அது டயக்ராஃப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், ஹச், ரெண்டுமே மெய்யெழுத்துக்கள். ஆனால் எஸ், ஹச் ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ஷ் அப்படின்னு ஒரு ஒலியை தான் ஒலிக்கிறோம். அதனால இது டயக்ராஃப்ஸ். சார்ட், சிஹெச்ஏஆர்டி, சார்ட், அதில் சிஹெச், சிஹெச் ரெண்டும் மெய்யெழுத்து, ஆனால் தரக்கூடிய சவுண்டு ஒன்று தான், இச். அப்படி 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து ஒன்றாக உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் டயக்ராஃப்ஸ். அப்போ மெய்யெழுத்துக்களில் டயக்ராஃப்ஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதே போல் 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருகின்றன ஒரே வார்த்தையில். அப்படி வரும்பொழுது 2 மெய்யெழுத்துக்களும் 2 சவுண்டு தருகின்றன, அதுதான் பிளண்ட். இப்போ பிளாக், பிஎல், பிஎல் ரெண்டுமே வெவ்வேறு மெய்யெழுத்து, ஆனால் அது தரக்கூடிய சவுண்ட் பில், பிளாக், பிளாக், 2 சவுண்டுமே அதில் இருக்குது. அதனால் பிஎல் என்பது பிளண்டு. அவ்வளோதான். இப்போ இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் உங்களுக்கான வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஷார்ட் வவலில் அ, இ, ஆ, அ, தீஸ் ஆர் ஷார்ட் வவல். திஸ் இஸ் அ, இ, ஆ, அ,
இதெல்லாம் வந்து குறைந்த நேரம் நம்ம உச்சரிக்கக்கூடிய ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ். அப்போ கேட், பேட், மேட், சேட், ஹேட் எல்லாமே ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ். அப்புறம் அதில் பெட், ரெட், பென், ஹென், டென். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவில் இருக்கக்கூடிய ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி இதில் படிக்கணும். முன்னாடியும் பின்னாடியும் மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன. ஈல பிக், பிக், சிட், பிட், விக். அதுபோல ஆ சவுண்ட். டாக், லாக், ஹாட், பாட், டாட். ஹக், ரக், டக், பக், ஹட். These are short vowel sounds. இப்போ லாங் வவல் சவுண்ட்ஸுக்கு வரும். எய், இது இந்த எய், ஏ, இ, எய். கேக், லேக், வேக், பேக், டேக். ஈ, சி, பி, சி, மீ, வி. இப்போ உதாரணத்துக்கு இந்த மீ, அந்த மீக்கு வந்து இம், ஈ. இதான் மீயோடைய ஃபோனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன். இம், ஈ, மீ. ஓகே, அதனால இதெல்லாம் லாங் வவல் சவுண்ட்ஸ். ஐ, அ, இ, ஐ. கைட், பைக், லைக், ஹைக், ரைட். ஓ, பவுன், கவுன், ஸ்டோன், ஃபோன், அலோன். இந்த ஜே போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை இஜ்ஜுன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது வந்து இ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உ, யூ, யூ, இ, உ, யூ. டியூப், கியூப். இந்த ஈலாம் சைலண்ட், லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இ சைலண்ட். ஓகே. மியூல், யூஸ், கியூட். ஸோ these 25 words are long vowel sounds. Then consonants. மெய்யெழுத்துக்கள் இப், 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 இப். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸில் வருது. பால், பேட், பெட், பிக், பாக்ஸ். இட், டாக், டக், doll, dad, door. If, fish, frog, fun, five, leaf. Egg, goat, girl, glue, go, gold. Ick, ick, kite, cat, key, king, cake. Okay, these are consonant sounds. Then digraphs. Digraphs நம்ம சொன்னோம், இரண்டு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருகின்றன. CH.
ஆனால் இந்த 5 இடங்களிலும் ஒரே ஒரு சவுண்டை மட்டும் கொடுக்குது. இச்சு. அந்த இச்சு சவுண்டோடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் இந்த டி போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கோம்ல, அது சவுண்டு, இச்சோடைய சவுண்டு. அப்போ 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து ஒரே சவுண்டை கொடுக்குது. இச்சு. சேர், சாட், சிக், சீஸ், பீச். ரெண்டாவது வந்து எஸ் ஹச், 2 மெய்யெழுத்துக்கள். எஸ் ஹச் 2 மெய்யெழுத்துக்கள். இங்கேயும் மெய்யெழுத்துக்கள், இங்கே 2, இங்கே 2. இவைகளெல்லாம் சேர்ந்து இஷ் என்று ஒரே சவுண்டை கொடுக்கின்றன. அதனால் இது டயக்ராஃப்ஸ். ஷிப், ஷெல், ஷூ, ஃபிஷ், வாஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா இத்து, இத் பல்லுக்கு அடியில் டச் ஆகும். இத் அந்த சவுண்டு. அது எந்த 2 எழுத்துக்கள் அந்த சவுண்டை தருகின்றன என்று சொன்னால் டி அண்ட் ஹச். இந்த டீயும் ஹச்சும் சேர்ந்து தான் இந்த ஒரே சவுண்டை கொடுக்கின்றன. டிஹெச் ரெண்டும் என்ன? கான்சனன்ஸ், மெய்யெழுத்துக்கள். கொடுக்கக்கூடிய சவுண்டு 1. இத். ஸோ this is called as digraph. Okay. Think, bath, math, with, path. Then youth. இதை பார்க்கணும். W and H இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரே சவுண்டு யூஃப். அந்த சவுண்டு வேல் அப்படி சொல்லணும். வீல், வீட், வென், வேர். ங்கிற ஒரு சவுண்டு எங்கேருந்து வருதுன்னா பி அண்ட் ஹச். கிவ் த இஃப் சவுண்டு. இஃப், ஃபோன், ஃபோட்டோ, கிராஃப், டால்ஃபின், ஆல்ஃபபெட். ஸோ these 25 words have diagrams. Next, blends. Blendsல பார்த்தா பில், ட்ர், ஃபில், கிர், டிர் அப்படின்னு 2 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து 2 சவுண்டை கொடுக்குது. ஒரே சவுண்டாக கொடுத்தா தான் நீங்கள் டயக்ராஃப்னு சொல்லிடுவீங்களே. 2 சவுண்டை கொடுக்கறதுனால பிளெண்டு. ஓகே. பிஎல், 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 பிஎல். பில் ஆக், பிளாக். பில் ஊ, ப்ளூ. பில் அண்ட், பிளண்ட். பில் ஆக், பிளாக். பில் ஆக், பிளாக். ட்ர் எஸ், ட்ரெஸ். ட்ர் ட்ரம். ட்ர் இப், ட்ரிப். ட்ர் இங்க், ட்ரிங்க். ட்ர் ஆகன், டிராகன். ஃபில் அவர், ஃப்ளவர். ஃபில் ஆக், ஃப்ளாக். ஃபில் ஐ, ஃப்ளை. ஃபில் ஊட், ஃப்ளூட். ஃபில் இப், ஃப்ளிப். கிர் ஈன், green. Gir as, grass. Gir o, grow. Gir app, grape. Gir eat, greet. Tr e, tree. Tr ain, train. Tr ip, trip. Tr art, trot. Tr ack, track. அவ்வளோதான். எல்லா சவுண்ட்ஸ்லையும் ரீடிங் படிக்கிறதுல முக்கியமாக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன்று வவல்ஸ் சவுண்ட்ஸை படிக்கிறோம், இல்லை கான்சனன்ட் சவுண்ட்ஸை படிக்கிறோம். அப்படியே வவல்ஸில் படித்தோம்னா ஷார்ட் வவல்ஸ் படிக்கிறோம், இல்லை லாங் வவல்ஸ் படிக்கிறோம். கான்சனன்ட்ஸில் படித்தா டயக்ராஃப்ஸோ பிளெண்ட்ஸோ படிக்கிறோம். இது சுருக்கமாக நம்ம ரீடிங்கை சுருக்கி பார்க்கணும். இதுதான் திரும்ப திரும்ப நமக்கு வருது. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது இன்னும் நிறைய பார்க்கலாம். குறைந்தபட்சம் இதை நாம் தெரிந்து வைத்து கொண்டு பெரிய பெரிய வார்த்தைகளிலையும் கூட
இந்த ஷார்ட் வவல்ஸ் இருக்கும், லாங் வவல்ஸ் இருக்கும், டயக்ராஃப்ஸ் இருக்கும் அண்ட் பிளண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இதையெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு நீங்கள் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் ரீடிங் ஸ்கில். தேங்க்யூ. பாய்.